கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்காக தொடர்ந்து நாங்கள் செபித்து வருகிறோம். தேவன் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய மற்றொரு சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சத்தியம் மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நம் கண்களை மூடி ஜெபித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை படிக்கும் பொழுது எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் முழுமனதோடு பெற்றுக்கொள்வதற்கும் அதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கும் கிருபை தாங்க. இந்த செய்தியினுடைய முடிவு வரைந்த உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறனால தகப்பனே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்ததான செய்திகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் அன்பானவர், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பாவத்தை வெறுக்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் பாவியாக இருக்கக்கூடிய நம்மை அவர் நேசிக்கிறார். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே மிக ஆழமான ஒரு சத்தியமாக கிருபையின் கால முடிவு. எவ்வளவு நாள் தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட போராடுவார், ஆண்டவருடைய போராட்டத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய வேத பகுதியும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அடங்கியிருக்கு. அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் கிருபையின் கால முடிவை குறித்து நம்ம 2 பகுதிகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பகுதியை கடந்த செய்திகளில் நம்ம பார்த்தோம், வேறொரு தலைப்பின் கீழாக. இன்று மீண்டுமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் 2 பகுதிகள். 2 பகுதிகளுமே சூலமித்தியினுடைய கனவு தான். அது உண்மையாக நடந்தது கிடையாது. அவருடைய கனவு, அதனுடைய வெளிப்பாடு, அந்த கனவிலே நடந்த காரியங்களை அவர் சொல்லுகிறதை நம்ம இந்த 2 பகுதிகளிலும் பார்க்கிறோம். முதலாவதாக சாலமோன் எழுதின உன்னத பாட்டிலே 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களிலும், அடுத்தபடியாக சாலமோன் எழுதின உன்னத பாட்டிலே 5ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 7 வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். 2மே கனவு, 2மே இரவில் நடக்கக்கூடியது. 2லுமே சூலமித்தி சாலமோனை தேடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கும் கிருபையின் காலத்திற்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு இருக்குது, என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை சற்று நம்ம பார்த்தோன்னு சொன்னால், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தை முதலாவதாக நம்ம பார்ப்போம். ஏன்னா உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் அவர் நைட்டு பார்க்கும்போது பெட்டில் அவர் இருக்க மாட்டார். சாலமோன் இல்லாததுனால சூலமித்தி வெளியில் போய் தேடுவாங்க. தேடி சாலமோனை கண்டுபிடித்து மீண்டும் அவரை விடாதபடி பற்றி கொள்வார்கள் என்று வேதம் சொல்லும். அது அவருடைய கனவு. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2லிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக வசனம் சொல்கிறது. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இங்கு சாலமோன் கதவை தட்டுகிறதையும் வெளியில் நின்று சூலமித்தியை கூப்பிடுகிறதையும் பதிவிடுகிறது வசனம். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆவது வசனம், சூலமித்தியினுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். 4, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. 5ஆவது வசனம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடி மேல் என் கையில் இருந்த வெள்ளைப்பழமும் என் விரல்களில் இருந்த வாசனையுள்ள வெள்ளைப்பழமும் வடிந்தது. 6ஆவது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இவங்க தேடி போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே அவர் தட்டிகிட்டு இருக்கிறாரு. தட்டிகிட்டு இருக்கும்போது எழுந்து வராததற்கான காரணங்களை பட்டியலிடுகிறார். ஆனாலும் சரி, அப்புறமா போய் திறக்கலான்ற ஒரு எண்ணம் வருது. அப்படி போய் திறந்து பார்க்கும் பொழுது நேசர் அங்கு இல்லை. அப்புறம் போய் தேடி பார்க்குறாங்க. என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று, அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். கடைசி வரைக்கும் சாலமோனை கண்டுபிடிக்கல. இந்த பகுதியில் இந்த 2 பகுதிகளையும் ஒப்பிட்டு தான் நம்ம படிக்க போகிறோம் கிருபையின் காலத்தை.
என்ன அப்படின்னு சொன்னால், யார் சாலமோன்? யார் சாலமோன்? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 20, 21 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது சாலமோனை பற்றி வேதம் சொல்லுவது என்ன அப்படின்னா, யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா. அந்த ராஜ்யத்திலே திரளான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ராஜ்யத்திலே செழிப்பு மிகுதியாக இருந்தது. எல்லாரும் சாலமோனுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு ராஜா சாலமோன். கதவை வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கதவை வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறவர் யாருன்னு சொன்னால், பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா. அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் வைத்திருந்த ஒரு ராஜா. அது மட்டுமா அப்படின்னு கேட்டால், அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தினையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பொன்னினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மட்டுமல்ல, தேவன் ஞானத்தினாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். 34வது வசனம் சொல்கிறது, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களும் இடத்திலும் இருந்து ஞான ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். மற்ற நாட்டினுடைய ராஜாக்கள் எல்லாம், எப்பா போங்க, இந்த நாட்டினுடைய ராஜா ரொம்ப ஞானியாக இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டு கற்றுக்கிட்டு வாங்க, நமக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு ராஜாக்கள் தங்களுடைய ஞான ஜாதிகளை அனுப்பி வச்சாங்க. ஞானத்தில் குறைவில்லை, ஐஸ்வர்யத்தில் குறைவில்லை, ஆளுகையில் குறைவில்லை, எதிலும் குறைவில்லாத ஒரு பரிபூர்ணமான ராஜாவாக காணப்பட்ட சாலமோன் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட கதவை தட்டுறாரு? அல்லது உள்ளே இருந்த ஆள் யார்? எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னால், சூலமித்தியை குறித்து உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என்மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த சூலமித்தி எப்படிப்பட்டவனா, ஒரு கிராமத்து பெண், ஒரு விவசாயி. வெளியே நின்று கதவை தட்டுறது ராஜா, அவருக்கு குறைவே இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிறதோ யாருன்னு சொன்னால், அவர் கிராமத்து பெண். அவங்க இப்போ உள்ளே இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு சொன்னால், இந்த ராஜா தான். வெளியில் வெயிலில் தன்னுடைய மேனி கருப்பாவதற்கு காரணமாக இருந்த தன்னுடைய சகோதரர்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கீழான இடத்தில் இருந்தவர்களை ராஜ அரண்மனையிலே அவங்க ஏன் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி காரணம் சொன்னாங்க. என்ன காரணத்தையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், அதை எப்படி திரும்பவும் அழுக்காக்குவேன். வெயிலில் இருந்த ஒரு பெண்ணை, வெயிலில் மேனி கருப்பாக மாறிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை ராஜா திருமணம் முடித்து கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படி கொண்டு வந்த ராஜாவுக்கே கதவை திறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, என் கால் அழுக்காயிரும், நான் கலட்டி வச்ச ட்ரெஸ்ஸை நான் திரும்ப எப்படி அழுக்கு பண்ணுவேன். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கனவு தான், இது உண்மையாக நடந்த சம்பவம் அல்ல. இதை அவர்களுடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நினச்சி சாலமோன் தன்னை விட்டு தூரமாக இருக்கிறார் என்று அவர் நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான கனவுகள் வந்ததாக அவர் எழுதுகிறார். ஆனால் இது அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உறவை மட்டும் வெளிப்படுத்தலை, இது மேலான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் இந்த இடத்துல வச்சு பாருங்க. யார் இயேசு கிறிஸ்து? யார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால், அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர். சர்வலோகத்தையும் படைத்தவர். எங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்படி எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமாக இருந்த ராஜா வெளியே நின்று கதவை தட்டினாரோ, அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். யாருக்காக காத்திருக்கிறாருன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவ்வளவு பெரிய ஆட்களா? இயேசு கிறிஸ்து வெளியே நின்று தட்ட வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? கொலோசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்.
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சாலமோனை நம்ம படித்தோமோ அதை காட்டிலும் மேலானவர் இவர். எப்படி சாலமோன் அங்கே வெளியே நின்று கதவை தட்டினாரோ அதே மாதிரி இவரும் கதவை தான் வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார். அங்கே யாரால சூலமித்தி உள்ள போய் உக்காந்தாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால தான் மீட்டு கொள்ளப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவால தான் மீட்டு கொள்ளப்பட்டோம். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் 10,000 பேர்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அத்தனை திரளான தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய கமாண்டர் ஆஃப் தி ஏஞ்சலிக் ஹோஸ்ட், தூதர்களுக்கு கட்டளையிடக்கூடிய கர்த்தராக இருக்கக்கூடியவர், தூதர்கள் பணிந்து விழுந்து வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஏன் இதயத்துக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார்? சாலமோன் சூலமித்தி வாசல்ல நின்று கதவை தட்டினது போல இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் கதவையும் என்னுடைய இருதயத்தின் கதவையும் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சூலமித்தி எப்படி வெயிலில் இருந்தாங்களோ, சூலமித்தி எப்படி ஒரு கிராமத்து பெண்ணாக விவசாயியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களோ, அதுபோல நாமளும் பாவத்திற்கு அடிமைகளாக காணப்பட்டோம். ராஜாவாகிய சாலமோன் சூலமித்தியை தன்னுடைய அரண்மனையில் கொண்டு போய் வைத்தது மாதிரி இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நம்மை வந்து நமக்காக மரித்து நம்மை மீட்டு கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து மீட்டு வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய பைபிள் என்ன படிக்கிறது, எனக்கு வேலைக்கே நேரம் சரியாக இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நீ எப்படி போடுவேன்? அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறதுக்கும் வந்து கதவை திறந்து விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுபோல தான் ஆவிக்குரிய ரீதியாக நாம் செய்யக்கூடிய காரியங்களும். ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பதற்கும் ஆண்டவருக்கான ஊழியத்தை செய்வதற்கும் நாம் அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். கதவை தட்டிகிட்டே இருப்பார், தட்டிகிட்டே இருப்பார். தட்டிகிட்டே இருக்கிற ஆண்டவர் எப்போவுமே தட்டிகிட்டே இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தட்டுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் உண்டு. சாலமோன் ராஜா என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் உன்னத பாட்டில். சாலமோன் ராஜா 5ஆம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் 4 வசனம் வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கிறார். 4 வசனம் வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கிறார். 5வது வசனம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்த வெள்ளைப்போளமும் என் விரல்களில் இருந்த வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. போய் திறக்க போகிறாங்க. 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. உன்னதப்பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் இவங்க போய் தேடினாங்க, சாலமோன் கிடைச்சார். ஆனால் உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் தட்டி 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 திறக்காத நேரத்திலே அவர் வாசலிலே இல்லாமல் போனார். ஒரு நேரத்திற்கு பிறகு அவர் வாசலிலே இல்லை. திரும்பவும் போய் தேட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம தான் போய் தேடி கூப்பிட்டு வந்தோமே, இந்த முறையும் அவரை போய் தேடி கூட்டிட்டு வந்துடலாம், நம்ம கூப்பிட்டா அவர் நமக்கு செவி கொடுப்பாருன்னு சொல்லி போய் தேடி பார்க்குறாங்க. ஆளக்கானும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவருக்கு மறு உத்தரவு கிடைக்கல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எத்தனை முறை அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டும் வாசலில் நின்று கதவை தட்ட தான் செய்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலை. இன்று ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி மனம் மாறி இருப்போம், அடுத்த செகண்ட் வேற ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து போய் பாவம் செய்திருப்போம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. இந்த அனுபவமானது கிருபையின் காலத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அவர் வாசற்படியில் நின்று தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டே இருக்க முடியாது. அவர் தட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உண்டு. அவர் தட்டாமல் போவதற்கு ஒரு காலம் வரும். நாம் போய் கதவை திறந்தாலும் அங்கே அவர் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு காலம் வரும். நம்ம போய் தேடினாலும் அவர் நமக்கு கிடைக்க மாட்டார். நம்ம கூப்பிட்டாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார். அதுக்கான வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 7வது வசனம் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவோம், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை பார்க்க முடியும் அப்படின்ற நேரத்தில் தான் நீங்கள் அவரை தேடணும். அவர் சமீபமாக இருக்கையில் தான் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த சூலமித்தி மாதிரி கதவை தட்டும் போதெல்லாம் போய் திறக்காம, ஆள் போனதுக்கப்புறம் கதவை திறந்த என்ன பிரயோஜனம்? ஆள் இல்லாததுக்கப்புறம் அவரை தேடி என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அங்கே இருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், நான் அவரை தேடியும் காணவில்லை, நான் கூப்பிட்டும் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த ஏசாயா 55:7 சொல்லுவது உண்மைதான். நாம் அவரிடத்துல திரும்பி வந்தாதான், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி என் இருதயத்தின் கதவை அவருக்கு திறந்து விட்டாதான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். தட்டும்போதெல்லாம் விட்டுட்டு ஏசாவினுடைய அனுபவத்தை யோசித்து பாருங்கள். ஏசாவினுடைய அனுபவத்தை யோசித்து பாருங்கள். ஏசா அந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான், அதை அசட்டை பண்ணினான். அவன் கையில் இருந்த ஒன்று, அவனுடைய கண்ட்ரோலில் இருந்த ஒன்று, அதை அவன் அலட்சியமாக விற்று போட்டான். அதுபோல் இன்னைக்கு கிருபையின் காலம்ன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம அலட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறோம். ஏசா என்ன பண்ணா, அதை விற்று போட்டால் அதுக்கப்புறம் அவனுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது யாக்கோபு அதை வஞ்சமாக பெற்றுக்கொண்டா. அது எப்படியோ ஆனாலும் அதன் பிறகு ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் மனங்கசந்து அழுதான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஏசா மனங்கசந்து அழுதாலும் மனம் மாறுதலை காணாமற் போனான். கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு சொல்லி அழுதாலும் பிரயோஜனம் கிடையாது, நமக்கு மனம் மாறுதல் கிடையவே கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தல் 22:11 இப்படியாக சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் கதவை தட்டும்போது திறந்து விட்டவங்க இன்னும் பரிசுத்தமாவாங்க. கிருபையின் காலம் முடிவுக்கு அப்புறம் ஆண்டவர் கதவை தட்டும்போது திறக்காமல் விட்டவங்க இன்னும் அசுத்தமுள்ளவர்களாயும் இன்னும் அநீதியுள்ளவர்களாயும் கிருபையின் கால முடிவுக்கு பிறகு மாறுவார்கள். நான் தேடினேன், கிடைக்கல, கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி சூலமித்தி சொன்னாங்க இல்லையா, அதே போல மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வார், ஒரு குரூப்பை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்க, நான் அவர்களை அறியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, அதே போல கிருபையின் கால முடிவுக்கு முன்பதாக ஆண்டவருக்கென்று அந்த கதவை திறந்து விட்டாதான் நம்மளுடைய இருதயத்திலே மாற்றம் ஏற்படும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சம்பாதிச்சுக்கலாம். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, உலக ஆசை இச்சையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா வந்துக்கலாம் ஆண்டவர்கிட்ட. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோமோ உலகத்திற்கான முதன்மையான காரியங்களெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், அப்புறமா ஆண்டவருக்கு சபைக்கு போகலாம். நிறைய பேர் இன்னைக்கு இப்போ சம்பாதிச்சிட்றேன், ஓய்வு நாளெல்லாம் வேலைக்கு போய்க்கிறேன், காலை ஜபம் வேண்டாம் மாலை ஜபம் வேண்டாம், இப்போ நான் சம்பாதிச்சிட்றேன், அப்புறமா நான் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த காசையெல்லாம் வச்சு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த நாளைக்கு முன்பதாக உங்களுடைய கிருபையின் காலம் முடிந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த நாளைக்கு முன்பதாக உங்களுடைய ஆயுசு நாள் முடிந்தால் என்ன செய்வீர்கள்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சூலமித்தி கதவை தட்டும்போது திறந்திருக்கலாம். என் ட்ரெஸ்ஸை போட்டால் என்ன ஆகுறது, என் கால் கழுவிட்டு வந்திருக்கிறேன் அழுக்காயிருன்னு சொல்கிறது மாதிரி நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கணும், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். சூலமித்தி கருப்பாக இருக்கிறாங்க, வெயிலில் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து சாலமோன் அந்த அரண்மனையில் கொண்டு வந்து வச்சார். அவருக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு சொல்லி? உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுக்கு தெரியாதா நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும், நீங்கள் எப்படி சாப்பிடணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி? ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவங்களையெல்லாம் பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள்.
இந்த நாள் என்னுடைய கிருபையின் காலம் முடிவாக இருந்துச்சுன்னா, கிருபையின் காலம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு பிறகுதான் முடியும். உண்மைதான், அது எல்லாருக்கும் பொதுவானது. என்னுடைய தனிப்பட்ட கிருபையினுடைய காலம் எப்பொழுது முடிவடைகிறது என்பது எனக்கு தெரியாது. நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த நொடிப்பொழுதில் எனக்கு மரணம் நேரிட்டால் என்னுடைய கிருபையின் காலம் முடிவடையுது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் காலம் முடிவு என்பது நாம் எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. கதவை தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று நாம கதவை திறக்கலன்னு சொன்னா, நோவாவினுடைய எடுத்துக்காட்டை யோசிச்சு பாருங்க. நோவாவினுடைய காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நோவா கத்தி கத்தி கூப்பிட்டாரு, வாங்கய்யா இந்த பேழைக்குள்ள வாங்கன்னு. அப்பெல்லாம் ஒருத்தன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கல. மழை வந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் போய் அந்த கதவை தட்டுனாங்க. அப்போ ஆண்டவரும் திறக்கல, நோவாவாலையும் திறக்க முடியாது. அது போலதான் கண்மன தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் நான் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமாக போனீங்கன்னா, அவர் உங்களை விட்டு தூரமாக போனதுக்கு பிறகு நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கூப்பாடு போட்டு கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சங்கீதம் 95 ஒரு வசனத்தை வாசிப்போம். 95வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். நாளைக்கு என்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தால், இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால், இன்று உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்திலே இஸ்ரவேலுடைய பிதாக்கள் கோபப்படுத்துகிறது போல சோதனை நாட்களிலே நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் கால முடிவு என்பது என்னைக்கும் நமக்கு தெரியாது. சூலமித்தி கதவை திறக்கணும்னு ஆசைப்பட்ட போது நேசர் அங்கு இல்லை. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஏசப்பாவுக்கு கதவை திறக்கிறேன், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு படிக்கிறேன், காலை மாலை ஜபம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம காத்திருக்க முடியாது. இன்றே ரட்சணை நாள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கிருபையின் காலம் முடிவிற்கு முன்பதாக, கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம இன்னைக்கு ஏசாயா 55:6-7 சொல்வது போல கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரு. நம்ம இருதயத்துக்கு வெளியே நின்று கதவை தட்டிருக்கிறாரு. அவரை தேடுவோம். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்வோம். அவர் நம்முடைய துன்மார்க்கமான வழிகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த கிருபையின் நாட்களிலே அவருடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். கிருபையின் காலம் முடிவிற்கு பிறகு என்ன நடந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கவலை இல்லாமல் இருப்போம். அல்லது நான் இருக்க மாட்டேன், இப்போ நான் என் மனம் போன போக்கில் தான் இருப்பேன், அப்புறமா மாறிப்பேன்னு நினச்சிங்கன்னா, ஏசாவை போல கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு பின்பு அவன் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணவில்லை என்பதை போல நீங்கள் அலறினாலும் அழுதாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சுலமித்தி தேடினால் கிடைக்கவில்லை, கூப்பிட்டால் மறு உத்தரவு வரவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருதயத்தின் அருகில் நின்று கதவை தட்டும் பொழுது நீங்கள் திறவுங்கள். இந்த வேளையில் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுப்பதற்காக ஒரு ஜெபத்தை செய்து நிறைவு செய்வோம். அன்பின் தேவனே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதாவே, நம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டும் பொழுது நாங்கள் அவருக்கு திறக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.